அப்படியே சட்னி ஊற்றிக்கலாங்க. ரொம்ப ஹெல்தியான ரொம்ப டேஸ்டியான ராகி ரொட்டி தக்காளி கார சட்னி ரெடிங்க. இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ராஜி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராகி ரொட்டிங்க. இந்த ராகி ரொட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஏற்ற ஒரு உணவுன்னு சொல்லலாம். ரொம்ப சத்து மிகுந்தது. இந்த ராகி ரொட்டியை நம்ம இன்றைக்கி எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கலாங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ராகி ரொட்டி செய்கிறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேங்க. ராகி மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். பழைய மாவு எடுத்துடாதீங்க. பழைய மாவுனா அது ஒரு மக்கு வாடை அடிக்கும். அப்புறம் அது ரொட்டி சுடும்போது டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இது கூடவே 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேங்க. 2 கப் ராகி மாவுனா 1 கப் அரிசி மாவு இந்த ரேஞ்சில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். ராகி மாவில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 பச்சை மிளகாய், இஞ்சி வந்து நான் ஒரு சின்ன துண்டு எடுத்து 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் வேண்டாம், ரொம்ப கம்மியாகவும் வேண்டாம். இஞ்சி போட்டால் நல்லா டைஜஷன் ஆகும். ஒரு 20 பல் அளவுக்கு 15லேருந்து 20 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். நீங்கள் பெருசாக எடுத்திங்கன்னா ஒரு 4 இல்லை 5 போதும். இது கூடவே 2 சின்ன தக்காளி, சின்ன சைஸில் 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. பெரிய தக்காளினா நீங்கள் 1 தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிடலாங்க. அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன்னா இந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்பவும் குறப்பாக இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம எடுத்து வச்ச மாவோட கலந்துக்கலாம். அரைச்சது எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கோங்க. இதில் மிச்சம் வைக்க வேண்டாம். ஏன்னா நான் 3 மிளகாய் போட்டிருக்கிறேன். 2 கப் ராகி மாவு 1 கப் அரிசி மாவுன்றதுனால நான் 3 மிளகாய் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 2 மிளகாய் கூட போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து இந்த மாவில் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணுங்க. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்கு பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, சுடு தண்ணி ஊற்றணும். சுடு தண்ணி வச்சுக்கிறேன். தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாக கொதித்து அந்த கொதி வரும்ல, கொதி வர்ற ஸ்டேஜ் வரைக்கும் வச்சுட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஊற்றிக்கலாங்க. தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி உப்பு போட்டுட்டேன். இப்போ வெங்காயம் வந்து நான் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் மல்லித்தலை, இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம ஊற்றும் போது சேர்த்து பிணைய முடியாது. அதனால் முதல்லையே நல்லா எல்லா பக்கமும் நம்ம அந்த போட்டிருக்கோம்ல மசாலா, அப்புறம் உப்பு, இதெல்லாம் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. வீடியோ பார்த்துட்ருப்பீங்கன்னு தெரியும். அப்படியே வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ இன்னும் நிறையா பேருக்கு ரீச் ஆகுங்க. தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லா தண்ணியும் ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க தண்ணியை. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு கலக்குங்க. கை விட்டுறாதீங்க, கை வெந்துடும். இது வந்து நம்ம சுடுதண்ணியில் ஊற்றி பிணைஞ்சோன்னா நம்ம ராகியை அடை மாதிரி தட்டும்போது நல்லா அது பிரியாமல் நல்லா வருங்க. நல்லா சாஃப்டாகவும் வரும். ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இப்போ அடியில் மட்டும் இருக்குது. இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுறலாங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கையில் பிசைஞ்சிக்கலாம். சரி, இது ஆறட்டுங்க. நம்ம அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுருவோம்.
இது ஆறதுக்குள்ளே நமக்கு இதுக்கு சைட் டிஷ் சட்னி, தக்காளி கார சட்னி அரைச்சா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதை நம்ம ரெடி பண்ணிடுவோம். இந்த தக்காளி சட்னி செய்கிறதுக்கு முதல்ல பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் லைட்டாக சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த எண்ணெயில் நான் 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க. நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 6 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேங்க. காஞ்ச மிளகாய் வத்தல். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் கொஞ்சம் இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கோங்க. போட்டு இதையும் லைட்டாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். இது நான் 3 சின்ன தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதங்கி வரணுங்க. இந்த தக்காளி வதங்கணுன்னா நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு வதக்கணுன்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஆற வச்சுக்கலாங்க. இப்போ இது தக்காளி சூடு நல்லா ஆறிடுச்சிங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போடுங்க. சூடாக இருக்கும்போது போட்டுறாதீங்க. இது போட்டுட்டு இதுக்கு நம்ம உப்பு போட தேவையில்லை. ஏன்னா நம்ம வதக்கும் போதே உப்பு போட்டோம்ல, அதனால் இதில் மறுபடியும் உப்பு போட்டுறாதீங்க. அப்படியே அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க, நல்லா எவ்வளோ நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த தக்காளி சட்னி. இப்போ இதை தாளித்து எடுத்துக்கலாங்க. தாளிச்சா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தாளிக்கிறதுக்கு நான் அதே பேன் வச்சுருக்கிறேன். இது நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தான் கடிட்டு வந்த ஈரமாக இருக்குது. தண்ணி இருக்கும்போது எண்ணெய் ஊற்றிடாதீங்க, வெடித்து தெறிக்க ஆரம்பிச்சிரும். பார்த்தீங்களா, தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகவும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரியவும் 2 மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டிருக்கிறேன், கருவேப்பிலை இதையும் சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த இதில் அப்படியே சட்னி ஊற்றிக்கலாங்க. தண்ணியே ஊற்றாமல் இந்த சட்னி அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றுனா அந்த தக்காளி டேஸ்ட்டு மாறிடும். இது கொஞ்சம் நல்லா கொதி வரட்டுங்க. தக்காளி நல்லா கொதி வந்து இந்த எண்ணெய் எல்லாம் இதில் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வரவும் நம்ம இறக்கிடலாம். நல்லா சைனிங்காக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த கார சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை இது வச்சிங்கன்னா உடனே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சட்னி அரைச்சி முடிக்கிறதுக்குள்ளே இந்த மாவு நல்லா ஆறிடுச்சிங்க. இப்போ இதை கையில் பிணைஞ்சிக்கலாம். நம்ம பிணைஞ்சது தண்ணி ஊற்றினது அடி வரைக்கும் போகலை. அதனால் எல்லாத்தையும் நம்ம இப்படி
ஃபுல்லாக இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. ஆனால் சப்பாத்தி மாவு மாதிரி கட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் நம்ம இலையில கவரில் வச்சு தட்டுற மாதிரி இருக்கணும். ஏன்னா இது நம்ம தட்டி தான் போட போகிறோம். இது நான் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கிறேங்க. சரியாக பிணைய முடியல இதில். இப்போ இதுவே நல்லா ஃபுல்லாக பிணைஞ்சிக்கலாங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவையில்லை. அங்கே பாருங்கள், இதுவே நல்லா கரெக்டாக வந்துருச்சு. ரொம்ப கட்டியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவையில்லை. இதுவே நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. மாவு வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இது நமக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஸ்டவ்வில் கல் வச்சாச்சு. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கல் சூடு பண்ணிக்கலாம். கல் சூடாகட்டும். கல் சூடாகிறதுக்குள்ளே நம்ம இந்த மாவை ரொட்டி தட்டிக்கலாங்க. நான் ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துருக்கிறேன். பட்டர் பேப்பரில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம மாவு தட்டினோன்னா ஈஸியாக வருங்க. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்படி வச்சு தட்டிக்கலாம். நீங்கள் தட்டும்போது கையில் ஒட்டுச்சுன்னா கையில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு இப்படி மாதிரி தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். கீழே பேப்பர்லேயும் ஒட்டாது, கையிலையும் மாவு ஒட்டாது. இந்த அளவு தட்டிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாவும் வேண்டாம், ரொம்ப கனமாகவும் வேண்டாம், மீடியமாக தட்டிக்கோங்க. இந்த மாதிரி தட்டிட்டு ஷேப் எடுத்துக்கோங்க. ஷேப் எடுத்துட்டு இப்போ கல் சூடாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கல் சூடாகவும் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த நம்ம தட்டி வச்ச இந்த ரொட்டியை இப்படி எடுத்துடலாங்க. பாருங்கள், அழகாக வந்துச்சு. இதை போட்டுக்கலாம். இது ரெண்டு பக்கமும் வேகணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. கொஞ்சம் பொறுமையாக வேக வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா மாற்றி மாற்றி திருப்பி வேக வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ அந்த ரொட்டி வேகிறதுக்குள்ளே நம்ம அடுத்தது தட்டி வச்சுக்கலாங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தட்டும்போது லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பேப்பரில் ஒட்டாமல் அது அழகாக எடுக்க வரும். இது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க. அடுத்த பக்கமும் இன்னொரு தடவை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இதுவும் நல்லா வேகட்டும். இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இதை எடுத்துடலாம். சூப்பரான ராகி ரொட்டி ரெடி. அடுத்த இதையும் அப்படியே போட்டுக்கலாம். இதே மாதிரியே எல்லா ரொட்டியும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் வேக வச்சுட்டு காட்டுறேன். ரொம்ப ஹெல்தியான, ரொம்ப டேஸ்டியான ராகி ரொட்டி தக்காளி கார சட்னி ரெடிங்க. இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது ராகி ரொட்டி சுட்டாச்சுங்க. நான் இப்போதைக்கு ஒரு 4 மட்டும் சுட்டுருக்கிறேன். அப்புறமா வீட்டில் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் சுட சுட சுட்டு கொடுக்க போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. இந்த ரொட்டி வந்து தக்காளி சட்னி இல்லாமலே சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம இதில் காரமும் சேர்த்துருக்கோம், புளிப்பும் சேர்த்துருக்கோம், உப்பும் இருக்குங்கிறதுனால எல்லாம் கலந்து இருக்கிறதுனால குட்டீஸ் வந்து சட்னி இல்லாமலே சாப்பிடுவாங்க. பெரியவங்க சட்னியோட சூப்பராக சாப்பிடுவாங்க. ஏன்னா அது காரமும் கரெக்டாக இருக்குது, புளிப்பும் இருக்குன்றதுனால டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ராகி ரொட்டி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்குறேங்க. பாய்.